வணக்கம் எம்ப்ரஸ். இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் வீடியோ, அப்புறம் நாளைக்கு உண்டான ப்ரீ மார்க்கெட் வீடியோ பார்த்துலாங்க. அப்புறம் நம்ம என்ட்ரி வீடியோ போட்டுறதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் இன்னைக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் பிஹேவ் ஆயிருக்கா அப்படிங்கிறது பார்த்துருவாங்க. ஸோ ஸ்பாட் சார்ட் பார்க்கலாங்க. மார்னிங் 9:15 690 ஹோல்டு பண்ணாமல் எவ்வளவோ தூரம் கீழே வந்துட்டாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 145க்கு அந்த 9:15 கேண்டிலுக்கு மேலே போக ஆரம்பிச்சாங்க. 130 145க்கு போக ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு புல் பேக் கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம என்ட்ரி வீடியோவில் சொல்லியிருப்போம், மார்னிங் என்ன நடக்குதோ அதுதான் ஈவினிங்கும் நடக்கும், ஆஃப்டர்நூன் செஷனும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு புட் சைடில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ இப்போ ப்ரீமியம் சார்ட்ல பார்த்துடலாங்க. ப்ரீமியம் சார்ட்ல நம்மளுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிங்க கிடைச்சது? காலையில புட் சைட்ல பாத்தீங்கன்னா இது வந்து 25,700 புட் எடுத்து வச்சிருக்கேங்க. நம்ம ரூல் படி ஹை எபவ் இருந்ததுன்னா ஜாக் பாட்டுங்க. ஸோ ஹை எபவ் இருந்ததுங்களா, ஓப்பனிங்கே ஹை எபவ் தான் ஓப்பன் ஆனாங்க. இந்த 9:30 வரைக்கும் இருக்கிற ட்ரேடை நம்மளால எடுத்திருக்க முடியாது. ஸோ 9:30க்கு கீழே வந்தாங்க. கீழே வந்துட்டு திருப்பியும் நம்ம சொன்ன லெவல்ஸ் 164ங்கிற லெவலுக்கு மேலே போச்சு. மேலே போகும்போது நீங்கள் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் ஒரு மினிமம் 40 பாயிண்ட்ஸ் அது போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. இங்கே எவ்வளோ பாயிண்ட் போயிருக்குன்னு பார்க்கலாங்களா? 50 பாயிண்ட் போயிருக்குங்க. இந்த இடத்துல 50 பாயிண்ட் எடுத்துருக்கலாங்களா? இது வந்து மார்னிங்கே கிடைச்ச ஃபர்ஸ்ட் ட்ரேடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி மெத்தடில் பேஸ் பிரேக் அவுட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த புல் பேக் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 140 145க்கு பார்த்தீங்கன்னா இவங்க பிரேக் டவுன் பண்ணிட்டு கீழே வந்துட்டாங்களா. புட் சைடில் பிரேக் டவுன் பண்ணிட்டு கீழே வந்தாங்க. அதே டைமில் இங்கே பார்த்தீங்கன்னா இது பிரேக் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க பிரேக் அவுட் கொடுத்து இங்கே ஒரு 21 பாயிண்ட் டார்கெட் கிடைச்சதுங்க. கரெக்டுங்களா? ஸோ இது வந்து 25,700ங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருந்தா வெறும் 21 பாயிண்ட்டுங்க. இதே நீங்க 25,550ல ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுங்க. அந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா 46 பாயிண்ட் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கால் சைட்ல உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. பேஸ் இங்கே போட்டிருக்காங்க, பேஸ்ல இருந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரீவியஸ் டே க்ளோஸ் கீழே வந்துட்டாங்க. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் கீழே வந்தால் இந்த இடத்துல என்ட்ரி கிடைக்குங்களா? இந்த இடத்துல அதே மாதிரி என்ட்ரி கிடைச்சதுங்களா? ஸோ நம்ம டார்கெட் வந்து 2 சைடுங்க. அதில் ஒரு புட் சைடில் காலையில் ஒரு 40 பாயிண்ட்டு, இதில் ஒரு 45 பாயிண்ட்டு. ஸோ 85 பாயிண்ட் ஆச்சுங்க. அப்புறம் கடைசி ட்ரேட் நம்ம எடுத்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம எடுத்திருக்க முடியும். என்ன சொல்லியிருந்தேன், என்ட்ரி மெத்தட்ஸில் மல்டிபிள் டைம்ஸ் இந்த இடத்துல வந்து ஹையை டச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புல் பேக் கிடைக்கும். அது திருப்பியும் அன்னத்தை ஹை வரைக்கும் போற சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா அந்த ப்ரீவியஸ் டேவோட ஹைல ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு மேலே போயிட்டாங்களா. ஸோ இங்க எவ்வளவு பாயிண்ட்ஸுங்க? இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா இந்த இடத்துல இருந்து 164 கணக்கு போடலாங்க. 164 கணக்கு போட்டீங்கன்னா 48 பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 40 பாயிண்ட், அப்புறம் ஒரு 46 பாயிண்ட், இதுல ஒரு 48 பாயிண்ட். போதுங்களா? ஒரு நாளைக்கு ட்ரேட் இவ்வளோ ட்ரேட் போதுமா? நம்மளோட சிம்பிள் ரூல் அதை ஃபாலோ பண்ணியிருந்தா ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ நான் இதை சொல்றதை பார்த்து ட்ரேட் எடுக்க வேண்டாங்க. நீங்க எல்லா சார்ட்டையும் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு 2 தாட்டி நம்ம என்ட்ரி மெத்தட் படி இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பேக் டெஸ்ட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூடிய விரைவில் நீங்க சக்சஸ் கொண்டு வருவீங்க உங்களோட ட்ரேடிங்ல. சரிங்க. ஸோ நாளைக்கு எப்படிங்க மார்க்கெட் இருக்கும்? நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ஸ் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. பட் நான் சொல்றேங்க 25 இப்போ என்ன எடுத்திருக்காங்கன்னா 25,550 அப்படிங்கிறது கால் அண்ட் புட், அதோட டே ஹை லோ க்ளோஸ் மார்க் பண்ணியிருக்காங்களா. இப்போ 25,550 புட் சைடில் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுன்னா 59க்கு மேலே இருந்ததுன்னா 113 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும்,
செகண்ட் டார்கெட் 177, மூணாவது டார்கெட் 215. இது வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. சப்போஸ் நம்மளுக்கு புட் சைடில் என்ட்ரி கிடைச்சா, இல்லை கால் சைடில் என்ட்ரி கிடைச்சதுன்னா 59க்கு மேலே இருந்தாங்கன்னா 177 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஸோ இது ஹியூஜ் டார்கெட்டுங்க. ஸோ இன்னத்தை ஹை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வர இன்டர்மீடியட் ஹை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் இருக்கலாம். ஸோ இப்படி தாங்க நம்ம ட்ரேட் எடுக்கணும். சப்போஸ் இதுக்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சாங்கன்னா யூ கேன் கோ அப் டு 131 வரைக்கும் போகிறதுக்கு எல்லா சான்சஸ் இருக்குங்க. ஸோ நம்ம ஸ்பாட் சார்ட்டில் பார்த்துடலாங்க. ஸ்பாட் சார்ட்டில் நாளைக்கு லெவல்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸ்பாட் சார்ட்டில் நாளைக்கு லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க. 9:15 கேண்டலுக்கு ஃபிபனாச்சி போடுங்க அப்படின்னு நான் நிறைய தாட்டி சொல்லியிருப்பேன். 9:15 கேண்டலுக்கு ஃபிபனாச்சி போட்டிருக்கேங்க. இப்போ அப் ட்ரெண்ட் எந்த இடத்துல இங்கே கிடச்சிருக்கு? இந்த 9:15 கேண்டலோட லோக்கு மேலே தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப் ட்ரெண்ட் இந்த இடத்துல. ஸோ லோ டு அபவ் 50%, 50% ரீடெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி ஒரு டார்கெட் போயிருக்காங்க. 627 வரைக்கும் டார்கெட் போயிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண லைன்ஸில் தான் ரிவர்சல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதாங்க லெவல்ஸோட முக்கியத்துவம். சரிங்களா? ஸோ நாளைக்கு என்ன லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் சைடில் 473, சப்போஸ் 544 ஹோல்டு ஆகலைன்னா உங்களுக்கு 473 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். ரெண்டாவது டார்கெட் 25,350, அது வந்து செகண்ட் டார்கெட்டுங்க. சப்போஸ் கால் சைடில் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 690 தாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். 690 வந்து கட்டாயமாக ஹோல்டு பண்ணுச்சுன்னா உங்களுக்கு 757, 770 வரைக்கும் போகிற டார்கெட் இருக்குங்க. ஸோ அதுக்கு பேசிக்காக நம்மளுக்கு ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா, மார்க்கெட் வந்து 544க்கு மேலே 627க்கு மேலே ட்ரேட் ஆகணுங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும்னு வைங்களேன். இந்த 627 இன்றைக்கும் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல இருந்து தான் செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ 627க்கு மேலே ஹோல்ட் ஆச்சுன்னா 690, 757. ஸோ இது வரைக்கும் டார்கெட் போகலாங்க. ஸோ நான் உங்களுக்கு நேற்று என்ட்ரி வீடியோவில் சொல்லியிருப்பேன், செல்லர்ஸ் தான் காரணம் மார்க்கெட் மூமெண்ட்டுக்கு அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது புரிஞ்சுதுங்களா? செல்லர்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படி தான் மார்க்கெட் நடக்குது. ஸோ பேக் டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்ட்ரி வீடியோ இன்னொரு வாட்டி பாருங்கள். ஸோ நான் இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தேன், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.